வணக்கம் பிள்ளை, வெல்கம் டு தி கிரிக்கெட் மைண்ட். கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஐபிஎல் 2024 ஃபைனல்ஸ் மேட்சை வந்து ஆடினாங்க ரெண்டு டீமுமே. ஸோ அதில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு படுதோல்விக்கான காரணம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பேட்டிங்கோட புவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் இந்த வாட்டி. ஏன்னா எந்தெந்த பெரிய டீமுக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா 250க்கு மேலே ஸ்கோர் அடித்த இந்த டீமால் கேகேஆருக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கோர் அடிக்க முடியாமல் 113 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிருக்கு. 114 ரன்னை வந்து எடுத்தால் வெற்றிங்கிற இலக்கை வந்து நோக்கி கேகேஆர் வந்து பேட்டிங் பண்ணாங்க. அவங்களோட பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அசாத்தியமாக இருந்தது சொல்லப்போனால். ஏன்னா 114 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் 6 ஓவர்லேயே வந்து கிட்டத்தட்ட பவர் பிளே இருக்கும்போதே கிட்டத்தட்ட வெற்றியை வந்து தீர்மானிச்சிட்டாங்க. 6 ஓவரில் 72 ரன்களை வந்து விளாசி தந்தாங்க. வெறும் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் தான் விட்டு கொடுத்துருந்தாங்க, அது நரேனோட விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் கேப்டன் உள்ள வந்ததுக்கப்புறம் சிங்கிள் அடித்து கேமை வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க இந்த ஒரு மேட்சை வந்து. ஸோ கேகேஆர் வந்து 3வது டைமாக டைட்டிலை வந்து வின் பண்ணுது. 2 முறை கம்பீர் தலைமையில் வந்து டைட்டில் அடித்தாங்க. 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் வந்து இந்த கேகேஆர் வந்து கப்படிச்சிருக்காங்க. டோட்டலாகவே இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு லெவல், வேறு ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் சீசனே சொல்லலாம். எக்கச்சக்க ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2174 ஃபோர்ஸ் பவுண்டரிஸ் வந்து அடிச்சிருக்காங்க. 1260 சிக்ஸர்ஸ் வந்து அடிக்கப்பட்டிருக்குது இந்த சீசனில். அதுவும் 1260 வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 16 சீசனில் அடிக்காத அளவுக்கு இந்த சீசனில் வந்து சிக்ஸர்ஸ் வந்து பொழிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்தளவுக்கு சிக்ஸர் மலை வந்து பொழிய வச்சுருக்காங்க. அதுக்கும் காரணம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா 42 சிக்ஸு, விராட் கோலி 38, கிளாசன் 38, இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸர்ஸை வந்து அடித்து மலையாக பொழிஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு வந்து சிக்ஸர்ஸை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க இந்த சீசனில். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சீசன் பாதியில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பவுலர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி மீம்ஸ் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து பவுலர்ஸுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில மீம்ஸ் எல்லாம் வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் ஒவ்வொருத்தரும் அடிக்கிற ஸ்கோரெல்லாம் 250க்கு மேலே அடிக்கிறாங்க. அந்த 250 வந்து சேஸ் பண்ணாங்க. 250 கிட்ட வந்து தோற்றுட்டு போனாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பவுலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நல்ல ஒரு குட் குவாலிட்டியான பவுலிங்கை வந்து வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு இது வந்து மீம்தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு சொல்லப்போனால். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பயங்கரமான ஒரு சீசன் சொல்லலாம். அதே சமயம் பவுலிங்க்கு சளைச்சவங்க யாருமே இல்லை சொல்லப்போனால். வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் 14 மேட்ச் விளையாடி 24 விக்கெட்டை வந்து தூக்கி பர்பிள் கேப்பை வந்து தன்வசப்படுத்தியிருக்காரு ஹர்ஷல் பட்டேல். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட பர்பிள் கேப் ஹோல்டராக வந்து வந்திருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் வந்து விராட் கோலி ஆரஞ்சு கேப் ஹோல்டராக வந்து 741 ரன்களை வந்து விளாசி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கேப் ஹோல்டராக வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 15 மேட்சஸ் வந்து ஆடியிருக்காரு. ஸோ இதை தாண்டி இந்த சீசனில் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த சீசனில் கப்பை தூக்கின கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால். கப்பை தூக்கின இந்த ஒரு கேகேஆர் அணி வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக வந்து மும்பை சென்னைக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க. 2012 வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே, அதுவும் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து நடந்த அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கப் அடிச்சிருக்காங்க. 2014 வந்து கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷங்கள் கழித்து இப்போ தான் 3வது முறையாக வந்து கப் அடிச்சிருக்காங்க இந்த கேகேஆர் அணி. அதுவும் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பீர் வந்து மென்டாராக வந்து வச்சுருக்காரு ஷாருக் கானை. கம்பீரை வந்து மென்டாராக வச்சது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு தன்னோட இந்த அரசியல் வாழ்க்கைக்கு கொஞ்ச நாளைக்கு லீவ் லெட்டர் மாதிரி கடிதத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்து கிரிக்கெட்டில் ஃபோக்கஸாக போட்டு ஒரு கப்பையே ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. இங்கே சொல்லப்போனால் அந்தளவுக்கு முழுக்க ஃபோக்கஸை கொடுத்து அவர் இதில் வந்து சக்ஸஸும் அடைஞ்சிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் அணி வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கரமான பேட்டிங் அட்டாக்கை வந்து வச்சுருந்தாங்க சொல்லப்போனால். பவுலிங்லேயும் நல்ல பவுலர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்த டீம் வந்து இந்த இடத்துல ரொம்பவுமே வந்து மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அப்படியே சரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் ஆடக்கூட 2 பேட்ஸ்மேன்ஸ் இவங்க மட்டும் நின்றுருந்தாங்க அப்படின்னா வந்து ஸ்கோர் வர்றதை வந்து யாராலையும் தடுத்துருக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், பேட் கமின்ஸ் எதுக்கு வந்து பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணாருங்கிறதே தெரியல. ஃபைனல்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பவுலிங் தான் எடுப்பாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பேட்டிங் வந்து எடுத்துட்டார். ஏன்னா அந்த ஒரு சென்னை பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் பேட்டிங் எடுத்துருப்பார் போல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அகமதாபாத்தில் ஃபைனல்ஸ் விளையாடும் போது அந்த பிளாக் சாயிலை பார்த்துட்டு அவர் வந்து பவுலிங் எடுத்திருந்தார். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸுக்கு இதமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான்
அவர் ரெட் சாயிலுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் எடுத்திருப்பார். ஸோ ஆனால் அவர் நினச்சது என்னமோ, ஆனால் இங்கே பவுலிங்கில் வந்து விரட்டி தள்ளிட்டார் மிச்சல் ஸ்டார்க்கு. ஃபஸ்ட்லேயே வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் டோட்டல் கொலாப்ஸ் சொல்லப்போனால். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு நங்கூரமான ஓப்பனிங் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நங்கூரத்தையே வந்து பார்த்திங்கன்னா சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடின மார்க்ரம், கிளாசன் யாருமே வந்து நிற்கவே கிடையாது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து அந்த வழியை பார்த்துட்டு திரும்பி போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ் கேப்டனாக இருந்து அவரோட பங்குக்கு 20 ரன் அடிச்சு கொடுத்தாரு. ஒரு பவுலராக அவரே வந்து அடிச்சு கொடுத்தாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரன் பத்தலை. 113க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. வெறும் 18.4 ஓவர்லேயே வந்து அவங்களோட இன்னிங்ஸ் வந்து முடிஞ்சிருது. ஸோ ரெண்டாவது கிளம்புறாங்கன்னா கேகேஆர் அணி வந்து பார்த்திங்கன்னா தொடக்க ஆட்டம் பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஆனால் தொடக்கத்திலே வந்து நாராயண் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோப் இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மேட்சுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது நான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் ஐயர் சிக்ஸர் மலையை வந்து பொழிய ஆரம்பிச்சிட்டாரு அந்த மேட்ச்லேயே ஃபைனல்ஸில். அவரும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 24 பந்துகள் 50 ரன் வந்து அடிச்சிட்டாரு. அவர் என்ன ரெக்கார்டு செட் பண்ணியிருக்காருன்னா குறைந்த பந்துலேயே ஃபைனல்ஸில் 50 அடித்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இணைஞ்சிட்டாரு. சுரேஷ் ரெய்னா வந்து ஈக்குவல் பண்ணிடுறாரு. 2010 சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்திங்கன்னா 24 பந்துகளில் வந்து அரைஸில் அடிச்சிருப்பார். அதை வந்து இவர் ஈக்குவல் பண்ணிடுறாரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டுகளை விட்டாலும் மேட்சை வந்து ஜெயிச்சு 10.3 ஓவர்களில் வந்து ஜெயிச்சு ஒன் சைடு மேட்சாக வந்து இதை வந்து வின் பண்ணிவிட்டு கேகேஆர் கப்பை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, தன்னோட 3வது கப்பை. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டைம் கப் அடிச்சிருக்காங்க, 2வது டைம் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே சமயம் 2வது டைம் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னொரு முறையும் கிடச்சிது சிஎஸ்கே அகைன்ஸ்டாக 2018. ஆனால் வந்து சிஎஸ்கே அந்த இடத்துல வலுவான டீமாக இருந்ததுனால அப்போ தோற்றுட்டாங்க. இப்போ வந்து ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா கவலைக்கிடமாக போச்சு. ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் யூனிட்டையும் பவுலிங் யூனிட்டையும் வச்சுருந்த எஸ்ஆர்ஹெச் கேகேஆர்கிட்ட தோற்றுட்டாங்க. இந்த சீசன்லேயும் நல்ல பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ண கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் மேட்ச்லேயே வந்து 14 போட்டிகள் ஆடி கிட்டத்தட்ட 9 மேட்சுகளை வின் பண்ணி 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மலையாள ஆட்டம் ரத்தாக இருந்துச்சு. 3 மேட்ச்சில் வந்து தோற்றுருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனோட டைட்டில் வின்னராக வந்து அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு கூட வராமல் போயிருச்சு. 2025 இனி சிஎஸ்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க, அதே சமயம் தோனி அடுத்த சீசனில் வந்து விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.